செம்மரை வந்து தோட்டக்கலை சார்பாக ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லியிருந்தார். நமக்கு ஒரு 150 கன்று சொல்லியிருந்தோம். கூடவே 5 சந்தன மரமும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் டிராக்டரில் போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். இது எடுத்துகிட்டு வரக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டுத்தரைக்கு வந்து வண்டி அப்படியே நிறுத்திட்டு கன்றுக்குட்டிக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு குத்திடலாம், ஆடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்த கன்றுக்குட்டி ஃபஸ்ட்டு மூக்கணாங்கயிறு குத்தினோம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போடும்போதே வந்து கொஞ்சம் பெரிய கயிறாக தான் நான் எப்பயுமே போடுவேன். அப்போ தான் வந்து எப்போவுமே மூக்கு அறுக்காது. அதாவது அறுக்காதுன்னா மூக்கு அந்து மேலே ஏறாது. அதுக்காக தான் பெரிய கயிறு போடுறது. ஒரு சிலர் வந்து சின்ன கயிறாக போட்டால் தான் மூக்கு அறுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங் குத்தும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூக்கணாங்கயிறு குத்தி இழுக்கிறது சௌரியமாக இருக்குமே தவிர, மறுபடியும் நீங்கள் பெரிய கயிறு போடும்போது அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாகவே தீரும். ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கணும். அதுவும் ரொம்ப பெரிய சைஸாக போடக்கூடாது. கன்றுக்குட்டிக்கு தகுந்த மாதிரி சைஸ் போடணும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் எப்பயுமே போடுவேன். அதே மாதிரி தான் போட்டேன். சரி கிடாரி கன்றுக்கும் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடாரி கன்றுக்கும் குத்தியாச்சு. கொஞ்சம் லூஸாக தான் கட்டணும் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் கழித்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து 2 நாளுக்கு ஒருக்கா மூக்கணாங்கயிறு கறந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரே இடத்துல விடக்கூடாது. 2 கன்றுக்குட்டியும் கிடாரி கன்று காளைக்கன்று ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் டிஃப்ரெண்ட்டு தான். கிடாரி கன்று வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போட்டுச்சு. காளைக்கன்று 10 நாளுக்கு அப்புறம் போட்டுச்சு. ரெண்டுமே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இருட்டு வேறு ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இருட்டாகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. 2 கன்றுமே சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மயிலக்காலை வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த செவலக்கன்று காளைக்கன்று வரும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கெல்லாம் வழக்கம் போல் தீவனம் போட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, சேவல் பொட்டையெல்லாம் வந்து ரூம்குள்ளே போட்டு ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே இன்றைக்கி வந்து வெளியில் திறந்து விட்டாச்சு. கொஞ்ச நாள் ஃப்ரீயாக அப்படியே வெளியே சுற்றிட்டோம் அப்படின்ட்டு. உள்ளேயே இருந்ததுன்னா அந்த சேவலோட கழுத்தில் இருக்கிற பொங்கெல்லாம் வந்து விடையெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிருது. கின்னி கோழியும் அதே மாதிரி வெளியே திறந்து விட்டுட்டோம். முட்டை விட்டது எல்லாத்தையும் எடுத்து இன்குபேட்டரில் வச்சாச்சு. அதனால் அதுவெல்லாம் வெளியே ஓப்பன் பண்ணி விட்டோம். அது 3 தான் இருக்குது. மற்றதெல்லாம் கொடுத்துட்டோம். புறாலாம் திறந்து விட்டு அதுகளுக்கும் ஃபீடு போட்டு விட்டேன். அதுக்கெல்லாம் மேலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சில கோழிங்க வந்து மேலேயும் ஏறிச்சு. இந்த டைமில் தான் நம்ம கோழிகள்லாம் எது எப்படி ஆக்டிவாக இருக்குது என்ன எதுன்னு நம்ம பார்க்க முடியும். இந்த கின்னி கோழினோட பிரச்சனையே வந்து நம்ம விடையெல்லாம் துரத்தி கொத்திட்டு இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த 2 விடை தான் நம்ம கடைசியாக வாங்கினது புதுசு. அப்படியே கட்டுத்தரைக்குள்ளே போனேன். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு. மாட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி வச்சதுக்கப்புறம் தான் காட்டுக்கு கொண்டு போனோம். தென்னை மட்டை அரைக்கிற வேலை இருக்குது. இன்றைக்கே வந்து மூக்கணாங்கயிறு வந்து கறந்து விட தேவையில்லை. இன்னும் அடுத்த நாள் அந்த மாதிரி ஒரு நாள் கழித்து நம்ம கறந்து விட்டுக்கலாம். கரெக்டான இடத்துல தான் குத்திருக்கிறோம். எந்த தப்பும் கிடையாது. காலை 2யும் பார்க்கலான்ட்டு கிட்ட போனேன். அதுவும் அமைதியாக அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. மேல் வந்து எப்பயுமே டேஷ் வந்து நம்மளை பார்த்தோன்னே பயங்கர ஆக்டிவ் ஆகிரும். முன்னெல்லாம் அவுத்து விட்டோம்னா பின்னாடியே காட்டுக்குள்ளே வரும். இப்போ கொஞ்ச நாளாக அந்த ப்ரௌன் ஃபீமேல் குட்டி போட்டதுலேருந்து நம்ம அவுத்து விட்றதில்ல. இந்த டேஷ் ஒன் பப்பி பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஃபீமேல் தான் இருக்குது. மற்ற எல்லாமே கொடுத்தாச்சு. காலையில் நேரம் பார்த்திங்கன்னா தவிடு பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு தான் வைப்போம். ஃபுல்லாக வைக்க மாட்டோம். ஒரு 3/4 வாசி தான் வைப்போம். ரொம்ப அதிகமாக வச்சோம்னாலும் வெறும் வயிற்றில் அத்தனையும் குடிக்காது. இதுவே சாயங்காலம் நேரம் பார்த்திங்கன்னா காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவோம். தாலி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருவோம். சுத்தமாக குடிச்சிடும். இந்த செவல மாடு தான் வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொன்னது. இப்போ வந்து 8 மாதம் ஆகுது. இன்னொரு 1 மாதம் ஆச்சுன்னா மடி வந்துன்னா கொடுத்துடலாம். நம்ம மயில மாடு வந்து இப்போ செனை ஊசி போட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாள் to 20 நாள் கழித்து ஸ்கேன் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த டைம் வந்து மாடு கொஞ்சம் இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தா சினையான மாதிரி தான் தெரியுது. ஸ்கேன் பார்த்தா தான் தெரியும்.
எப்பயுமே வந்து பின்னால் ஒரு வயல் வந்து நம்ம சும்மா வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சாணி எடுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இங்கே பாதி வந்து நான் ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கிறேன். அதிலெல்லாம் மாடு கட்டி அந்த சாணி போட்டு யூரின் போய் இந்த இடமெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் இதிலே கட்டலாம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷம் கழித்து நம்ம அந்த தீவனப்புல் விதை மாதிரி போட்டிருக்கிறது, இல்லாட்டி வேலி மசால் போட்டிருக்கிறது, அதை அழிச்சிட்டு இந்த பக்கம் மாற்றிக்கலாம். இல்லை செடி போட்ட இடத்த கூட மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறேன். இந்த இடமெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வந்து சாணம் போடல. இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே மூக்கணாங்கயிறு குத்தியாச்சு. இது குத்தும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் இருட்டுக்குள்ளே தெரியாதுன்னு நான் வீடியோ எடுக்கலை. 3 கண்ணுக்குமே வந்து நேற்று குத்திட்டோம். எப்போவுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை தான் வந்து மூக்கணாங்கயிறு குத்தணும். இன்னும் காட்டில் இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி குத்தணும், அந்த காசர்கோடு காலக்கண்ணுக்கு. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை குத்திக்கலான் இருக்கிறேன். மற்ற மாடெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ஒவ்வொன்றா கொண்டு போய் வண்டியில் கட்ட ஆரம்பித்தாச்சு. காராம்பஸ் கன்று வந்து ஒரு கழுவி விடலான்ட்டு ஒரு கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணியில் கட்டினேன். இந்த மயில மாடு எப்போ விட்டோம்னாலும் தண்ணி ஃபுல்லாக குடிச்சிக்கும். காலையிலே இருந்தாலும் சரி, சாயங்காலமாக இருந்தாலும் சரி. நம்ம பழைய மயில மாடும் அதே மாதிரி தான், எப்போவா இருந்தாலும் ஃபுல்லாக குடிச்சிக்கும். புதுசாக வாங்கிட்டு வந்த மயில மாடு காலையில் நேரம் லிமிட்டாக தான் குடிக்கும். சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிரும். வழக்கம் போல் மயில மாட்டையெல்லாம் பின்னாடி கொண்டு வந்து கட்டியாச்சு. மற்ற மாடு பிடிச்சிட்டு வரங்காட்டி புறா கொண்டு போய் பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். எல்லா புறாவும் உள்ளே தான் இருந்துச்சு. காலையில் நேரமாகவே வெளியில் வந்து எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுது. கீழே தான் தீவனம் போடுறோம். கோழி வந்து தின்ட்டு போயிடுது. புறா வர்றதுக்கு லேட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா எல்லாம் பழகிரும். வழக்கம் போல் காராம்பசு மாடும் செவலை மாடும் தான் வண்டியில் போட்டுறோம். பால் வற்றின உடனே செவலை மாடு அப்படியே உடம்பு ஏற ஆரம்பிச்சிருச்சு. காராம்பசு மாடு அதே உடம்புல அப்படியே லிமிட்டாக இருக்குது. நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் மாடு மாற்றி மாற்றி தான் நம்ம வண்டியில் பூட்டுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பாருங்கள், காராம்பசு மாடு வந்து இடது பக்கமும் செவலை மாடு வந்து வலது பக்கமும் பூட்டுறோம். எப்போவுமே நம்ம மாற்றி மாற்றி பூட்டி பழகிட்டோம்னா எந்த மாடாக இருந்தாலும் சரி, ஒரு மாடு கன்று போட்டிருக்கு அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு போனோம்னா வேறு எந்த மாட்டானாலும் எந்த பக்கம் வேணாலும் நம்ம பூட்டி ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதிகமாக வந்து வலது பக்கமே போய் செவலை மாடு பாருங்கள் டக்குன்னு மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறுது. ஆனாலும் எந்த பஸ்ஸு லாரி எது வந்தாலும் அதெல்லாம் பயப்படாமல் அப்படியே பொறுமையாக போகும். டெய்லியும் வந்து ரோட்டில் மேய்ச்சலுக்கு போயிட்டுருக்கிறனால எதை பார்த்தும் அந்தளவுக்கு பயப்படாது. பஸ்ஸு லாரி எது வந்தாலும் அப்படியே ஓரமாக நின்றுக்கும். நான் பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். காட்டுக்கு போகும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்தது அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். குட்டிகளெல்லாம் பார்த்தேன். பால் ஊட்டின குட்டிகளெல்லாம் மறுபடியும் வந்து பிரித்து இந்த பக்கம் மாற்றியாச்சு. இப்போ வந்து கெடாலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கொண்டு வந்துட்டேன். பொட்டைக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டேன். தாயாடுகள்லாம் சென்டரில் இருக்குது. முன்னே வந்து அந்த கடைசியில் வந்து குட்டி இருந்துச்சு. இனிமேல் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் கெடா குட்டியும் பொட்டைக்குட்டியும் ஒரே இதில் வச்சிடக்கூடாதுன்ட்டு எல்லாம் தனித்தனியாக பிரித்தாச்சு. எல்லாம் ஒட்டுக்காக இருந்ததுன்னா பொட்டைக்குட்டியெல்லாம் சீக்கிரமாக வந்து சினையாயிரும். அதனால் வந்து பிரித்து போட்டோம். பெரிய ஆடு தாயாடு எல்லாமே பார்த்திங்கன்னா சினையாக இருக்குது. பெரிய கடை வந்து அந்தளவுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாது, அது அமைதியாக இருக்கும். அதனால் வந்து அந்த தாயாடுகளோடவே போட்டாச்சு. இந்த குட்டிகளாக தான் கம்முன்னு இருக்காது. இங்கிருந்த சேவல்லாம் வந்து கொடுத்தாச்சு. எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கட்டுத்தர போட்டிருந்தது எல்லாமே. அந்த ஒரே ஒரு மயில் சேவல் மட்டும் கொஞ்சம் சளி இருந்தங்காட்டி அதை நம்ம கொடுக்கல. அது இருந்துட்டு போகுதுன்னு விட்டாச்சு. நம்ம லோக்கல் சேல் பண்ணிக்கலான்ட்டு. இதெல்லாம் கொடுத்தனால தான் அந்த பெரிய சேவல் அந்த வெடை எல்லாமே வந்து ப்ரீடிங் போட்டிருக்கிறதெல்லாம் வெளியே விட்டேன். இல்லாட்டி வந்து ஷெட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். சரி, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளியில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி நான் வெளியில் போனேன். போகும்போது மாடெல்லாம் காட்டில் கட்டியிருந்தது, என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து கம்மங்காட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் இந்த காட்டில் கட்டுறோம். எல்லாம் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதே மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணி இந்த ரேஞ்சில் நம்ம வந்து பார்த்தோம்னா சுத்தமாக மேய்ஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இன்னொரு கட்டுத்தர நம்ம மாற்றி கட்டுவோம். இதெல்லாம் மேல் டாப்பில் மேய்ச்சிட்டு அப்படியே முடிச்சிட்டு இருக்குது பாருங்க. உடனே மாற்றி கட்டினா இத்தனை தட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு 12 மணி ரேஞ்சில் வந்து நம்ம மாற்றி கட்டினோம்னா அதுக்குள்ளே இந்த இடத்துல எல்லாம் சுத்தமாக மேய்ஞ்சிரும்.
மறுபடியும் இன்னொரு நாளைக்கு அந்த மேய்ஞ்ச இடத்த காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக வந்து நம்ம ரவியை நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சரி குதிரை போய் ஓட்டலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ வந்து குதிரை ரைடிங் போனோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஓட்டினோம்னாலும் கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும் இந்த குதிரை தொட்டு. சரி ஓட்டி பார்க்கலான்னு ஓட்டினேன். அது அப்படியே பொறுமையாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே பொறுமையாக போச்சு. குட்டி போட்டிருந்தது. இப்போ தான் குட்டி வந்து ஒரு 4 மாதம் ஆகிருக்கு. குட்டி போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் பண்ணுறோம். இந்த குட்டி தான் பெண் குட்டி. அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து குதிரை வந்து சினையாயிருச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் வேகம் ஓட்டலாம். குதிரை சினையாக இருக்கிறனால அப்படியே பொறுமையாக ரைடிங் பண்ணுறோம். ரொம்ப பொறுப்பான குதிரை. நம்ம யார் ஓட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு போகக்கூடிய குதிரை. இதே நல்லா ஸ்பீடாக ரைடிங் பண்ணுறவங்கெல்லாம் ஏறினாங்கன்னா நல்ல ஸ்பீடு போகும். நமக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு குதிரை ஓட்ட தெரியாது, மாட்டு வண்டி ஓட்டுற அளவுக்கு. அதனால் நம்ம பொறுமையாகவே போய்க்கலாம் அப்படின்ட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தேன். குட்டி வந்து கட்டுறதே இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறனால கைப்பழக்கம் இல்லாமல் இருக்குது. சரி நம்ம கட்டி வச்சா தான் கைப்பழக்கம் ஆகும்னு அண்ணன்ட்ட சொன்னேன். அதனால் சரி கட்டலாம் புடினார். பிடிச்சி கட்டி வச்சோம். கட்டினதுலேருந்து அது தீனியே திங்க அமைதியாக நின்றுட்டே இருந்தது. குதிரையை கழுவுறன்ட்டு அண்ணன் வெளியில் பிடிச்சிட்டு போனார். அப்போ வந்து சரி இது கத்திக்கிட்டே இருக்குதுன்ட்டு அவுத்து விட்டான். அவுத்து விட்டோடனே இதுவும் வெளியில் ஓடிடுச்சு. ரைடிங் பண்ண உடனே கழுவக்கூடாது. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் கழுவுனார், அந்த வேர்வையெல்லாம் சரியானதுக்கப்புறம். அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா உடனே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். எனக்கும் குதிரையை பற்றி பெருசாக தெரியாது, குதிரை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் நம்மளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.